தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். சனி வக்கர பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் தங்களுக்கு 10 இருக்கிறார், வக்கரம் பெறுகிறார். ஜூலை 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை அவர் வக்கரம் அடைகிறார். 138 நாட்கள் அவர் வக்கரம் பெறுகிறார். ஜூலை 27ஆம் தேதி கிரக நிலைகள்: மிதுன ராசிக்கு ராசியில் புதன், 2இல் சூரியன், குரு, 3இல் சுக்கிரன், கேது, 9இல் ராகு, 10இல் சனி, விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். ஆக மிதுன ராசியினருக்கு வக்கரம் பெறுவது சரியில்லை. சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடலை நன்றாக பராமரித்தல் வேண்டும். வீண் அலைச்சல் கூடாது. உழைப்பு அதிகமாக இருப்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மனைவியுடன் வாக்குவாதங்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த 138 நாட்களுக்கும் பண வரவில் தடங்கல்கள் உண்டாகும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது, ஜாமீன் தரப்படாது. கொடுத்த பணம் வசூலாவதில் தடங்கல்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று சிரமம்தான். எச்சரிக்கையாக இருங்கள். தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை. வியாபாரிகள் பொருட்கள் தேக்க நிலை அடையலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நண்பர்களுக்கு சற்று சுணக்கம் காணப்படும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சற்று தடங்கலாகலாம். அரசியல் துறையில் இந்த 4 மாத காலங்களுக்கு தங்களுக்கு சிரமம்தான். அரசியலில் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. தங்களுடைய புகழ், செல்வாக்கு அனைத்தும் குறையும். விவசாயிகளுக்கு விவசாயம் சற்று பாதிப்படையலாம். பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது. கால்நடைகளால் செலவுகள் தான் அதிகம். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். விவசாயத்துக்கு தேவையான உரம், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் வரலாம். கலைஞர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புது வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அயல்நாடு செல்ல முயற்சி செஞ்சிருக்கலாம். இந்த நேரத்தில் சற்று தடைகள், தாமதங்கள் உண்டாகிறது. சற்று கவனமாக இருங்கள். சினிமா நடிகைகள் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் தங்களை பற்றி கிசுகிசுப்புகள் வரலாம். பெண்களுக்கு சுபகாரியம் நடைபெறுவதில் சற்று தாமதங்கள் உண்டாகலாம். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய பெண்களுக்கு சற்று பொறுமையாக இருங்கள். சனி வக்கரம் நிவர்த்தி ஆனவுடன் நல்ல சுப செய்தி தங்களுக்கு உண்டாகும். மாணவ மாணவியர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். தினமும் அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். வீட்டு பாடங்களை ஒழுங்காக செய்தல் வேண்டும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள மாணவர்கள் நன்றாக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிகாரம்: அருகில் உள்ள சனி பகவான் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கிக் கொள்ளுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கிக் கொள்ளுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். பாகவதம் படியுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.